ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங். நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்க ரெசிபி வந்து ஜெலி புடிங். ஓகே, 4 கலரில் நான் எடுத்திருக்கேன் ஜெலி. சுடு தண்ணி சுடு வச்சுக்கோங்க. சரியா? ஒவ்வொரு ஜெலிக்கும் நான் ஊற்றுறேன் ஒவ்வொரு கப். இது கிளாஸில் நான் 1/2 கிளாஸ் ஊற்றுறேன். நீங்களும் அந்த மாதிரி பார்த்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. சரியா? ஆனால் தண்ணி கூட ஊற்றினா இந்த கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கூட, தண்ணி கொஞ்சம் குறவா ஊற்றினா அந்த ஜெல்லி வந்து கட்டியாக இருக்கும். எனக்கு அந்த ஜெல்லி கட்டியாக வேணும்னால தான் நான் இந்த மாதிரி செய்கிறேன். அதுக்கு இப்போ 4 ட்ரே எடுத்து 4 ட்ரேலையும் கொஞ்சம் ஆயிலை நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் அந்த ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. நான் அந்த 4 ட்ரேலையும் இந்த மாதிரி ஜெல்லியை ஒவ்வொரு ட்ரேயில் போட்டு 4 கலரையும் நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். 1 ஹவர் 1.5 ஹவர் வாக்குலாம் செட் ஆகிரும். தண்ணி கம்மியாக இருக்கிற ஜெல்லி வெரி ஃபாஸ்ட்டாக செட் ஆகிரும். சரியா? அதுக்கு பிற்பாடு இந்த மாதிரி எடுத்துனா 4 ட்ரேயும் வெட்டி ஒரு ட்ரேக்கு எடுக்க போகிறேன். சரியா? பார்த்துக்குங்க. இந்த மாதிரி அந்த வெட்டின துண்டுங்க வந்து உடையாமல் நீங்கள் கணக்கு எடுத்துக்கோங்க. சரியா? நான் ஜெல்லி செட் பண்ண போகிற இந்த புடிங் ட்ரே இந்த மாதிரி நான் எடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்து இந்த எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எல்லா கலரும் நான் இப்போ இந்த டிஷ்ஷில் போட்டுட்டு திருப்பி இதை ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் கூட மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு. ஓகே, அதுக்கு பிற்பாடு நான் ஜெலட்டின் எடுத்துருக்கேன் 12 கிராம். அதை எடுத்து சுடு தண்ணி 1 கப் சுடு தண்ணி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்போயும் அது ஜெலட்டின் கரையாது. அதுக்கு பிற்பாடு மைக்ரோவில் நான் யூஸ் பண்ணி ஒரு 50 இதில் வச்சு ஹீட் பண்ணி எடுத்துக்கிறது ஹீட்டில். சரியா? ஃப்ரெஷ் மில்க் 1 tin 200 milliliter, 200 gram cheese, 200 gram 100 gram அந்த மில்க், கோகோனட் மில்க் அந்த மில்க். ஓகே, இதனாலேயும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி அதுக்கு பிற்பாடு நம்ம அந்த சூடாக்கி வச்சுருக்க ஜெலட்டின் எடுத்து நான் சொன்னதான் சூடாக்கி எடுத்து சொல்லி அதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது சூடு இல்லை. சரியா? அதுக்கு பிற்பாடு அந்த நம்ம ட்ரேயில் போட்டு ஜெலட்டின் எடுத்து அது இன்னொரு எடுத்துகிட்டு அதில் எல்லாமே இந்த இதை மிக்ஸ் போடுங்க. நம்ம சிறுகாட்டு இந்த பாலை. சரியா? அதில் ஊற்றி அதுக்கு பிற்பாடு 2.5 மணி நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைங்க. சரியா? 2 மணி நேரம் வச்சு எடுக்கக்குள்ள இந்த மாதிரி கேக் மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கு பிற்பாடு நீங்கள் வெட்டி நீங்கள் சேவ் பண்ணலாம். இது இப்போ இந்த மாதம் வந்து கிறிஸ்மஸ், இனி ஆளுக்கு வீட்டுக்கு வருவாங்க, ஜனவரி வருது அந்த மாதிரி. அதனால தான் நான் செய்கிறேன் வீட்டில் இந்த மாதிரி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லி. நல்லாயிருக்கும். சுகர் தேவையில்லை. ஏன் கண்டென்ட் மில்கில் சுகர் இருக்குது, மற்றது வந்து ஜெலட்டினில் சுகர் இருக்குது. அதனால சுகர் எல்லாம் கணக்காக இருக்கும். நீங்கள்